தமிழகத்தில் அரசு ஆரம்ப பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையே உள்ள ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி சென்னையில் நேற்று 4வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. அரசு தங்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 24,350 அரசு ஆரம்ப பள்ளிகள் உள்ளன. அவற்றில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு இருப்பதாக கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையில் ஊதிய முரண்பாடு இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உதாரணமாக 1986இல் பணியில் சேர்ந்தவரின் அடிப்படை ஊதியம் 1200, 1996இல் 4500, 2006இல் 8370. ஆனால் 2009க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களின் அடிப்படை ஊதியம் 5200ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாதத்திற்கு 20,000 ரூபாய் வரை ஊதிய வேறுபாடு இருப்பதாகவும் அதனை சரி செய்ய கோரி கடந்த 14 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் ஆசிரியர்கள் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். நாங்கள் டெட் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். 2012இல் எங்களுக்கு தகுதி தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்கறது தகுதியான ஊதியம் கிடையாது. 2009லேருந்தே 6வது ஊதிய குழுவில் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஊதியமும் 1-6க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு வேறு ஊதியமும் கொடுக்குறாங்க. இது ஒரே பணியில் ஒரே ஸ்கூலில் தான் வேலை செய்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள பல முரண்பாடு இருக்குது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 2022ஆம் ஆண்டே இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்தனர். அதனையடுத்து ஊதிய முரண்பாட்டை ஆய்வு செய்ய அரசு சார்பில் குழு அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி குழுவும் அமைக்கப்பட்டது. நிதித்துறை செயலாளர் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், தொடக்க கல்வி இயக்குநர் என 3 அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். 3 மாதத்தில் குழு ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. விறுவிறுப்பாக 8 சங்கங்களிடம் கருத்து கேட்கப்பட்ட நிலையில் அதன்பின் குழுவின் செயல்பாட்டில் தொய்வு ஏற்பட்டுவிட்டதாக கூறி இடைநிலை பதிவு-மூப்பு ஆசிரியர் சங்கத்தினர் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுத்தனர். அதன்பின் குழுவின் செயல்பாடுகள் மீண்டும் வேகம் எடுத்தன. ஆனால் இன்னும் அந்த பணிகள் முழுமையடையவில்லை என ஆசிரியர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். எங்களது இந்த சமவேளைக்கு சம ஊதிய கோரிக்கையானது நிறைவேறும் வரை எங்களது இந்த இன்றிலிருந்து உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக அரசு மாண்புமிகு தமிழ் முதல்வர் எங்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் குழு அமைத்து 1 ஆண்டுக்கு மேல ஆகியபடியால் இந்த குழுவானது நீட்டித்துக் கொண்டே போகிறது. குழுவை அறிக்கையை உடனே தந்து எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை எங்களுடைய பணி செய்யும் ஆசிரியருக்கு உடனே வழங்க வேண்டும் என்று இதோடு மாண்புமிகு தமிழ் முதல்வருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 மாதங்களில் தீர்வு கிடைக்கும் என கூறப்பட்ட நிலையில் ஓராண்டு கடந்தும் சங்கங்களிடம் கருத்து கேட்கும் பணி கூட முடியவில்லை என்கிறார்கள் ஆசிரியர்கள். அதனால் மீண்டும் சென்னையில் தொடர் போராட்டங்களையும் அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.